வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டகிரேஷன் பை பார்ட்ஸில் ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபைண்ட் இன்டகரல் எக்ஸ் ஸ்கொயர் டாட் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பவர் 3/2 dx. இந்த கொஷின் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கும் போது தான் நம்ம என்ன பண்ணோம்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். சரி, அப்போது கொஷின் பாருங்கள், ரொம்ப லென்த்தியாக இருக்குது. அதாவது சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இல்லை. ஏன்னா உள்ளே பாருங்கள் பவர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. எக்ஸ் பவர் 3/2 இதெல்லாம் ஒரு நார்மலைஸ்டு ஃபார்முக்கு கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரலாம்னா சப்ஸ்டியூஷன் மெத்தடை பயன்படுத்தி கொண்டு வரலாம். சரி, முதல்ல இந்த கொஷினை நம்ம ஐன்னு எடுத்துப்போம். லெட் I equal to integral x square dot sin inverse x power 3/2 dx. முதல் ஸ்டெப்பாக நம்ம இதை tன்னு எடுத்துப்போம். put t equal to x power 3/2. எதை நம்ம tன்னு எடுக்கிறோமோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒரு tயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dt, ஒரு x பவர் 3/2 டிஃபரன்ஷியேட் பண்ணால் வரும். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? x பவர் n ஃபார்மேட்டில் இருக்குது. ஒரு x பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணனா வரும் nx பவர் n மைனஸ் 1. நான் சைடில் எழுதுறேன் பாருங்கள். x பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணால் nx பவர் n மைனஸ் 1. இப்போ இங்கே n என்ன இருக்குங்க? 3/2. ஸோ இந்த n இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? 3/2 x பவர், இந்த எனக்கு என்ன பண்ணோம்? சேம் 3/2 மைனஸ் 1. ஒரு 3/2 மைனஸ் 1 பண்ணனா வரும் 3/2 மைனஸ் 1. இது 1/1 எழுதிக்கலாம். 3 1s are 3 மைனஸ் 2 1s are 2 பை 2 1s are 2. ஸோ நம்மளுக்கு என்ன வருதுங்க? 1/2 வருது. dt equal to 3/2 x பவர் 1/2. ஒன்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இங்கே பக்கத்தில் dx போடணும். ஓகேங்களா? இப்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. எனக்கு தேவை இங்கே பாருங்கள் கொஷினில் dx மட்டும்தான் இருக்குது. ஸோ எனக்கு dx மட்டும்தான் வேணும். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த பக்கம் அனுப்பிடலாம். ஒரு 3/2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா வரும் 2/3. எக்ஸ் பவர் 1/2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 1/x பவர் 1/2 டினாமினேட்டருக்கு போய்டும். இந்த dt இங்கே தான் இருக்குது, ஈக்குவல் டு dx. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இந்த எக்ஸ் பவர் 1/2 இருக்குங்களா டினாமினேட்டர், அது மேலே போயிடுச்சுன்னா எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 ஆகிடும். கரெக்டுங்களா? அப்போ எப்படி எழுதலாம்? 2/3 எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 dt ஈக்குவல் டு dx. இப்போது ஓரளவுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த I கொஷனில் போய் அப்ளை பண்ண போகிறேன். I இஸ் ஈக்குவல் டு இன்டகரலுக்கு அப்புறம் என்ன இருக்குது பாருங்கள்? என்ன இருக்குங்க? எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதை எடுத்து எழுதிடும். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டாட் நெக்ஸ்ட் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பவர் 3/2 இருக்குது. எக்ஸ் பவர் 3/2 நம்ம என்ன போடலாம்? டீன் போடலாம். அப்போ சைன் இன்வர்ஸ் டீன் போட்டுக்கலாமா? சைன் இன்வர்ஸ் டி. இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் கொண்டு வரதுக்கு தான் இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தடை பயன்படுத்தணும். டாட் பக்கத்தில் என்ன இருக்குங்க? dx இருக்குது. இப்போ இந்த dxக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? ஃபைனலாக லாஸ்ட்டாக இதோ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். dxக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்? 2/3 எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 dt. ஓகேங்களா? இப்போது அடுத்து பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம இங்கே dt தானே இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம t ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். எல்லாமே டீயாக மாற்றணும். அப்புறமா தான் நம்ம சால்வ் பண்ணணும். இன்டகரல் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 இருக்குது. அப்போ இது எப்படி அதெல்லாம் 2 இங்கே மைனஸ் 1/2 இது சேர்த்து எது இல்லாமல் எப்படி? சைன் இன்வர்ஸ் டி. இந்த 2/3 எடுத்து வெளியில் போட்டுக்கலாம், ஏன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு dt. நெக்ஸ்ட் I is equal to 2/3 integral 2 minus 1/2. 2 minus 1/2 சால்வ் பண்ணனா வரும் 2 2s are 4 minus 1 1s are 1 by 1 2s are 2. 4ல 1 போயிடுச்சுன்னா 3. ஸோ 3/2 வரும்.
ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதலாம், எக்ஸ் பவர் 3/2 எழுதிக்கலாம். டாட் சைன் இன்வர்ஸ் டி டிடி. இப்பயும் டீயில் மாறிச்சா பாருங்கள் மொத்தமாக, இல்லை இது இன்னும் டீயாக மாற்றலை. நம்ம ஸ்டார்டிங்கில் டி என்ன எடுத்தோம், எக்ஸ் பவர் 3/2 தான் நம்ம டீன்னு எடுத்தோம். அதே எக்ஸ் பவர் 3/2 இங்கே வந்துச்சா பாருங்கள். அப்போ ஈஸியாக டீன்னு மாற்றிடலாம். இப்போ நம்ம ஃபுல் கொஷினுமே டி ஃபார்மேட்டுக்கு மாற்றியாச்சு. டி டாட் சைன் இன்வர்ஸ் டி டிடி. இப்போ கொஷின் பர்ஃபெக்டாக இருக்குது, ஈஸியாக இருக்குது சால்வ் பண்ணுறதுக்கு. சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹைலைட் ப்ரொசீஜரை ஒன்று அப்சர்வ் பண்ணணும். ஹைலைட் ப்ரொசீஜர் ILATE. ஐனா இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி, எல்னா லாகர்தம், ஏனா அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், டீனா ட்ரிக்னாமெட்ரி, ஈனா எக்ஸ்போனென்ஷியல். சரி, இப்படி இருக்குது. இந்த ரெண்டுத்தில் எது ஃபஸ்ட்டு வரும் பாருங்கள். இந்த டி வந்து ஒரு நார்மல் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன், இந்த சைன் இன்வர்ஸ் வந்து ஒரு இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி. அப்போ இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபஸ்ட் எழுதணுமா இல்லை அல்ஜிப்ரா ஃபஸ்ட் எழுதணுமா? இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி தான் ஃபஸ்ட் எழுதணும். அப்போது சைன் இன்வர்ஸ் டி தான் ஃபஸ்ட் எழுதணும், இந்த டி அப்புறமா எழுதணும். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பில் எழுதுகிறேன் பாருங்கள். I is equal to 2/3 integral. ஸோ ஃபஸ்ட்டு சைன் இன்வர்ஸ் டி எழுதணும், அப்புறமா டி எழுதணும் டிடி. ஸோ இப்படி இருந்தால் தான் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், ஆன்சர் பர்ஃபெக்டாக வரும். ஸோ அந்த ஹைலைட் ப்ரொசீஜர் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இன்டெக்ரல் UVdV. ஓகேங்களா. இன்டெக்ரல் UVdV, அதாவது ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இது U, இது V, இது dV. இது எப்படி பண்ணலான்னா UV மைனஸ் இன்டெக்ரல் VDU. இதுதான் இந்த ஃபார்முலா. ஓகேங்களா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா U கண்டுபிடிக்கலாம். U என்ன இருக்கீங்க, இதுதான் ஃபஸ்ட்டு, இதுதான் U, இதுதான் V, இதுதான் dV. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம U எழுதுவோம். U என்ன இருக்கீங்க, சைன் இன்வர்ஸ் டீன்னு இருக்குது. இப்போ இது ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் DU. ஏன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னா எனக்கு DU தேவை ஃபார்முலாவில், அதனால் பண்ணுறேன். DU ஈக்குவல் டு ஒரு சைன் இன்வர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வரும் 1/√1 மைனஸ் இங்கே என்ன இருக்குது ப்ராக்கெட்டுக்குள்ளே டி இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் அடுத்து எனக்கு என்ன இருக்குங்க பாருங்கள், VDV இருக்குது. VDV என்ன இருக்குது, VDV T dt. இப்போ நான் ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ண போகிறேன். ஸோ நான் இந்த ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ண இந்த டிவிலாம் போயிட்டு எனக்கு இந்த V மட்டும் வரும். V is equal to T இன்டெகிரேட் பண்ணனா வரும் T²/2. ஸோ இன்டெகிரேட் பண்ணும்போது இந்த dV dtலாம் போயிடும். ஸோ எனக்கு V மட்டும் கிடச்சிருச்சு. ஏன்னா எனக்கு ஃபார்முலாவில் U தேவை, U கண்டுபிடிச்சாச்சு. V தேவை, கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு Vயும் தேவை, கண்டுபிடிச்சாச்சு. DU தேவை, கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபார்முலாவுக்கு தேவையானதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருங்க. இப்போ எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ண வேண்டியது தான். பண்ணலாமா? I is equal to என்ன இருக்கீங்க 2/3 இருக்குங்களா. இப்போ ஃபார்முலா படி இதுதான் UVdV. அதுக்கு என்ன அப்ளை பண்ணோம், UV. U என்ன இருக்கீங்க, சைன் இன்வர்ஸ் டி. சைன் இன்வர்ஸ் டி பக்கத்தில் இருக்கீங்க ஃபார்முலாவில் V இருக்குது. V என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், T²/2. நெக்ஸ்ட் ஃபார்முலா அடுத்ததாக இருக்குது மைனஸ் இன்டெக்ரல் V என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், T²/2. பக்கத்தில் இருக்குது DU. DU என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1/√1 மைனஸ் T². இந்த இடத்துல நம்ம எழுதணும். ஒரு வாட்டி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இங்கே யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டியூங்களா, இந்த டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் இந்த இடத்துல நம்ம டிடின்னு எழுதணும், மறந்துடாதீங்க. ஸோ மொத்தமாக தான் இங்கே எழுதணும் டிடி. இதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். I ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் நல்லா கவனிங்க, 2/3 இந்த T²/2 இப்படி ஃப்ரெண்டில் எழுதிப்போம். T² சைன் இன்வர்ஸ் T/2 இப்படி எழுதிப்போம். ஓகேங்களா. இது பிராக்கெட் போட்டுக்கணும் இந்த இடத்துல, ஏன்னா நல்லா கவனிங்க, இந்த 2/3 இங்கே பிராக்கெட் போட்டு தான் எழுதணும். ஏன்னா இதுக்கான ஃபார்முலா தான் இது. ஓகேங்களா. அதுதான் நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். பிராக்கெட் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இதை எடுத்து எழுதியாச்சுங்களா, மைனஸ்
இப்போது இதை இன்டெகிரேட் பண்ணணும். எப்படி இன்டெகிரேட் பண்ணலான்னு பாருங்கள். முதல்ல ஃபர்ஸ்ட் இது நார்மலைஸ் பண்ணிடலாம். டி ஸ்கொயர் இன்ட்டு 1 டி ஸ்கொயர் பை 2 ரூட் ஆஃப் 1 மைனஸ் டி ஸ்கொயர் டிடி. சரி, I ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் டினாமினேட்டர் இங்கேயும் 2 இருக்குங்களா, இதுலேயும் 2 இருக்குங்களா, அந்த 2 வெளியே காமனாக எடுத்துரும். அப்போ வெளியே காமனாக எடுத்துட்டா வரும், கீழே ஒரு 2 போட்டுக்கணும் இல்லையா. டினாமினேட்டர் தானே 2 காமனாக வெளியே எடுத்துருக்கோம், வெளியே எடுத்தாச்சு. அப்போ பேலன்ஸ் என்னென்ன இருக்கும் பாருங்கள். டி ஸ்கொயர் டாட் சைன் இன்வர்ஸ் டி மைனஸ் இன்டெக்ரல் என்ன இருக்கீங்க டி ஸ்கொயர், இந்த 2 வெளியே எடுத்தாச்சு, 1 மைனஸ் டி ஸ்கொயர் டிடி. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 கேன்சல். இப்போ பேலன்ஸ் என்ன வரும். I இஸ் ஈக்குவல் டு 1/3 வரும். அடுத்த டி ஸ்கொயர், இந்த இது மாறாது, இதோட க்ளோஸ் இதெல்லாம். டி ஸ்கொயர் சைன் இன்வர்ஸ் டி, நம்ம இது எதுவும் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம இன்டெகிரேட் பண்ண வேண்டியது இந்த இடத்துல தான். இப்போ தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். வாட்ச் கேர்ஃபுல்லி. இங்கே பாருங்கள், இங்கே ரூட்டுக்குள்ளனா இருக்கீங்க 1 மைனஸ் டி ஸ்கொயர் இருக்குது. ரூட்ஸ்குள்ள என்ன இருக்கு 1 மைனஸ் டி ஸ்கொயர் இருக்கு. இந்த மைனஸை நான் இங்கே போட்டுடுறேன். அப்போ இந்த இடத்துல நான் ப்ளஸ் போட்டுக்க போகிறேன். புரியுதுங்களா. இந்த மைனஸை நான் இங்கே இந்த டி ஸ்கொயருக்கு அனுப்ப போகிறேன். ஏன் அப்படி அனுப்புகிறேன்னு இங்கே போக போக புரியும் பாருங்கள். இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு வரும், அதே மைனஸ் தானே வரும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மைனஸை இந்த டி ஸ்கொயருக்கு முன்னாடி போட்டு இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு போட்டுக்க போகிறேன். இப்போது எனக்கு மைனஸ் டி ஸ்கொயர் வந்துடுச்சு. எனக்கு இன்னும் என்ன வரணும், 1 இதே வேல்யூ இங்கே மேலே வர வைக்கணும். அதான் என்னோடய வேலை. அப்போ தான் எனக்கு ஈஸியாக இன்டெகிரேட் பண்ண முடியும். மைனஸ் டி ஸ்கொயர் வந்துடுச்சு. இப்போ எனக்கு இன்னும் என்ன தான் வரணும், 1 வரணும். அப்போது எனக்கு இந்த இடத்துல 1 வரணும்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே முன்னாடி 1 போட்டுக்க போகிறேன், ப்ளஸ் 1 போட்டுக்க போகிறேன், இங்கே பின்னாடி -1 போட்டுக்க போகிறேன். 1 - 1 0. ஸோ அது கேன்சல் ஆகிடல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தானே. எனக்கு இந்த ரூட் ஆஃப் 1 மைனஸ் டி ஸ்கொயர் இருக்குங்க இல்லையா, எனக்கு இந்த 1 மைனஸ் டி ஸ்கொயர் மேலே வரணும். ஸோ முதல்ல மைனஸ் டி ஸ்கொயரை வர வச்சுட்டேன். எனக்கு இந்த மாதிரி 1 வரணும்னா இங்கே +1 இங்கே -1 போட்டுக்கிட்டா வர வச்சிடலாம் இல்லையா. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இதை ரெண்டாக பிரிக்க போகிறேன் இதை. ஸோ 1 மைனஸ் டி ஸ்கொயர் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் டி ஸ்கொயர் ஒரு பார்ட், இன்னொன்று -1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் டி ஸ்கொயர். இதுமாரி ரெண்டாக பிரிக்க போகிறேன். பிரிக்கலாமா. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பண்ணுறேன் பாருங்கள். I is equal to 1/3 என்ன இருக்குங்க 1/3 டி ஸ்கொயர் சைன் இன்வர்ஸ் டி ஸ்கொயர் சைன் இன்வர்ஸ் டி ப்ளஸ், இப்போ ரெண்டு இன்டெக்ரல் நான் பிரிக்க போகிறேன். மொதல் இன்டெக்ரல் வந்து 1 மைனஸ் டி ஸ்கொயர் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் டி ஸ்கொயர். இன்டெக்ரல் 1 மைனஸ் டி ஸ்கொயர் பை root of 1 minus t square dt. இன்னொரு இன்டெக்ரல் பாருங்க -1 by, ஓகேங்களா. இன்னொரு இன்டெக்ரல் வந்து -1 by root of 1 minus t square dt. இந்த மாதிரி ரெண்டா பிரிச்சாச்சு. புரியுதுங்களா. இது ஒரு இன்டெக்ரல், இந்த -1 by root of 1 minus t square ஒரு இன்டெக்ரல். இந்த மாதிரி ரெண்டு இன்டெக்ரலாக பிரிச்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். I is equal to 1/3 t square sin inverse t plus, இப்போது இதை நான் இப்போது இங்கே பாருங்கள் 2 எப்படி எழுதலாம், √2 × √2 எழுதலாமா. அப்போ இது எப்படி எழுதலாம், root of 1 minus t square into root of 1 minus t square எழுதலாமா. டிவைடட் பை டினாமினேட்டர் இருக்கீங்க root of 1 minus t square dt minus, ஸோ இதை அப்படியே வச்சுப்போம் root of 1 minus t square dt. ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டெப்பை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டாக பிரிச்சுருக்கேன். எதுக்குன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாமா. பேலன்ஸ் என்ன வரும் பாருங்கள். I is equal to 1/3 t square sin inverse t plus என்ன வரும் பேலன்ஸ் இன்டெக்ரல் 1 மைனஸ் டி ஸ்கொயர் டிடி மைனஸ், சரி இது இன்டெகிரேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம்.
இன்டெக்ரல் 1 by root of 1 minus x ஸ்கொயரோ இல்லை டி ஸ்கொயர் இங்கே அது எந்த ஃபார்முலாவில் வரும்? சைன் இன்வர்ஸில் வரும். சைன் இன்வர்ஸ் டி இங்கே மாற்றியாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இன்னும் நம்ம இன்டெகிரேட் பண்ண வேண்டியது இது மட்டும்தான். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா பாருங்கள்? இன்டெக்ரல் root of a square minus x square dx equal to x by 2 root of a square minus x square plus a square by 2 sin inverse x by a. இதான் இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவில் இதை அப்படியே கன்வெர்ட் பண்ண போகிறோம். பாருங்கள். I is equal to 1 by 3 எழுதியாச்சுங்களா? இது எடுத்து அப்படியே எழுதிடுவோம். t square டாட் சைன் இன்வர்ஸ் டி ப்ளஸ், ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணனா வரும், இதுதான் வரும். அதாவது இதுதான் ஏ ஸ்கொயர், இதுதான் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸுக்கு நான் என்ன பண்ணேன்? இங்கே நான் வேணால் சைடில் எழுதுனேன் பாருங்கள். இதுதான் ஏ ஸ்கொயர், இதுதான் எக்ஸ் ஸ்கொயர். ஏ ஸ்கொயருக்கு என்ன இருக்குது? 1ன்னு இருக்குது. அப்போ ஏக்கு என்ன வரும்? 1 தான் வரும். நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இடத்துல டி ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ எக்ஸுக்கு என்ன போடலாம்? டீன்னு போடலாம். இப்போ அப்படியே நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எக்ஸுக்கு இடத்துல என்ன போடணும்? டி போடணும். ஸோ டி பை 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு இது எழுதிக்கலாம். 1 மைனஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயருக்கு என்ன எழுதணும்? 1 பை 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு என்ன எழுதணும்? டி எழுதணும். டி பை ஏக்கு என்ன எழுதணும்? 1. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் மாற்றியாச்சு இதை. நெக்ஸ்ட் மைனஸ் சைன் இன்வர்ஸ் டி. எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணியாச்சுங்களா? எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே லாஸ்ட் நீங்கள் ப்ளஸ் சி போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம போட்டுக்கலாம் ப்ளஸ் சி. ஓகேங்களா? சரி, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு நார்மலைஸ்டாக கொண்டு வந்தாச்சு. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இங்கே ஒரு சைன் இன்வர்ஸ் டி இருக்குது. அது டி பை 1 டி தான். இங்கேயும் ஒரு சைன் இன்வர்ஸ் டி இருக்குது. கரெக்டுங்களா? இங்கே 1 by 2, இங்கே -1 இருக்குன்னு அர்த்தம். 1 by 2ல் 1 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? சப்ட்ராக்ட் பண்ணால் -1 by 2ன்னு வரும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? -1 by 2 சைன் இன்வர்ஸ் டின்னு டேரெக்டாக எழுதிக்கலாம். புரியுதுங்களா? இங்கே 1 by 2 இருக்குது, இங்கே -1 இருக்குன்னு அர்த்தம். 1 by 2 -1 -1 by 2, ஏன்னா இது ரெண்டுமே சேம் இல்லையா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் எழுதுறேன் பாருங்கள். I is equal to 1 by 3 t square sin inverse t. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? plus t by 2 root of 1 minus t square plus t by 2 root of 1 minus t square plus இங்கே பாருங்கள், இதை தான் நான் என்ன பண்ண போகிறேன்? சேர்த்து எழுத போகிறேன். இங்கே 1 by 2 இருக்குது, இங்கே -1 இருக்குது. சப்ட்ராக்ட் பண்ணால் -1 by 2 -1 by 2 காமனாக சைன் இன்வர்ஸ் டின்னு எழுதிக்கலாம். இன்வர்ஸ் டி. சரி, எல்லாம் இது வரைக்கும் நம்ம இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கேருந்தே ப்ளஸ் சி போட ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேங்களா? இதோட இன்டெகிரேஷன் ஓவர் ஆயிடுச்சு. இங்கே டி நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன எடுத்தோம்? எக்ஸ் பவர் 3 by 2ன்னு எடுத்தோம். ஸ்டார்டிங்கில் டி வேல்யூ எடுத்தோம். எக்ஸ் பவர் 3 by 2 அதை எடுத்துகிட்டு வந்து திரும்ப நம்ம லாஸ்ட்டில் அப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா? அப்போ தான் இது முடியும். I equal to 1 by 3 டீக்கு என்ன பண்ணணும்? எக்ஸ் பவர் 3 by 2. அதுதான் நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் ஸ்டார்டிங்கில் எடுத்தோம். அதை எடுத்து திரும்ப இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி விட்டுடணும். ஹோல் ஸ்கொயர் டாட் சைன் இன்வர்ஸ், இங்கேயும் டி இருக்குது, அப்போ என்ன பண்ணோம்? எக்ஸ் பவர் 3 by 2 ப்ளஸ் இங்கேயும் டீக்கு என்ன பண்ணோம்? எக்ஸ் பவர் 3 by 2 by 2 ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் பவர் 3 by 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 by 2 சைன் இன்வர்ஸ் டீக்கு என்ன பண்ணணும்? எக்ஸ் பவர் 3 by 2. ஸோ எங்கெல்லாம் டி இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் 3 by 2 அப்ளை பண்ணணும். இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 1 by 3 சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல், ஏன்னா பவரில் இருக்குது. பவரில் இருந்தால் மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். எக்ஸ் கியூப் டாட் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பவர் 3 by 2 ப்ளஸ் எக்ஸ் பவர் 3 by 2 by 2 ரூட் ஆஃப் 1 மைனஸ், இங்கேயும் பாருங்கள் பவரில் தான் இருக்குது மல்டிப்ளிகேஷன். 2 கேன்சல், ஸோ எக்ஸ் கியூப் மட்டும் வரும். minus 1 by 2 sin inverse x power 3 by 2 plus c. முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான் ப்ராப்ளம். ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற கொஷினை ஐன்னு எடுத்துக்கணும். அப்புறமா
டீன் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் டீன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு திரும்ப எடுத்துகிட்டு போய் கொஷினில் அப்ளை பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஒரு டி ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ஹைலைட் ப்ரொசீஜர் படி ஆர்டராக இன்டெகிரேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெகிரேஷனுடைய ஆன்சர் கிடச்சிரும். ஃபைனலாக என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம டி பயன்படுத்தின அந்த x⁴3/2 எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.